கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சீக்கக்கோட 2 ஷார்ட்டாக 1 ஷார்ட்டாக தெரியலடா. இது எதுக்காக போடுறேன்னா ஒரு ஸ்பெஷலும் கிடையாது, போடணும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக மட்டும்தான் போடுறேன். அப்புறம் ஸ்டோரியோட நேம் கோவக்காரகிரி. அப்புறம் வேறு என்ன சொல்லணுன்னா, இப்போல்லாம் நான் வீடியோஸ் சரியாக போடுறதில்ல, எனக்கு நல்லா தெரியும். ஏன் நான் அப்படி போடுறதில்லன்னா, எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. சுற்றி எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரியே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. என்னை சுற்றி 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒரு சொல்யூஷன், அந்த சொல்யூஷனே இப்போ எனக்கு அந்த சொல்யூஷனே இப்போ ஒரு ப்ராப்ளமும் வருது. அந்த மாதிரி எனக்கு இருக்குது. ரொம்ப டிஸ்டர்பில் இருக்கேன், நான் மைண்ட் டிஸ்டர்பில் ரொம்ப இருக்கேன். அது எனக்கு நல்லா தெரியுது. நல்லா சிரிக்கிறேன், வெளியே நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி சிரிக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே அழுதுட்ருக்கேன். அது யாருக்குமே தெரியாது. ஸோ சீக்கிரமாக அந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு ஹோப் வைக்கிறேன். பார்க்கலாம் வர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா. அப்புறம் எஃப்எஃப்லாம் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் இப்போ ஸ்டோரிகளை போடலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிகளை போடலாமா? ஓப்பனிங் சீனில் ஒரு இருட்டான இடத்த தாண்டா காமிக்கிறாங்க. அந்த டார்க் ரூமில் ஒரு பையன்தான், டேய் எவன்டா அவன், என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். டேய் யார் அவன், பொறுக்கி ராஸ்கல், எதுக்கிட்ட என்னை தூக்கிட்டு வந்தீங்க? எங்கள் அப்பா யார் தெரியுமா? உங்களெல்லாம் சின்ன பின்னமாக்கிடுவார்டா. யார் மேலே கை வச்சுருக்கீங்கன்னு தெரியுதாடா? நீங்கள் செத்துருவீங்கடா. நான்லாம் பாருங்க, உங்களெல்லாம் சின்ன பின்னமாக்கிடுவேன். என் கை கிட்ட மட்டும் அவுத்து விடுங்கடா, நீங்கள் செத்தீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த பையன் கத்திட்டே இருக்கான். யாருடா நீங்கள், எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்தீங்க? உங்களுக்கு பணம் வேணும், நான் தரேன்டா, தயவு செஞ்சு என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டே இருக்கான். இந்த சைடு ஒருத்தவங்க தான் அப்படியே உட்காந்துட்டு கண்ணத்தில் கையை வச்சு பார்த்துட்ருக்காங்க. சரி அந்த பையன் தான், டேய் நான் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? நாங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமாடா உங்களுக்கு? எவ்வளோ தெரியும் தான் என் மேலே கை வச்சுட்டீங்க. உங்களுக்குலாம் ஷூட் அவுட் ஆர்டர் கொடுத்து உன்னை சாவடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காப்புல. இந்த சைடு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. டேய் என் கை கட்டை மட்டும் அவுத்து விடுங்கடா, செத்திங்கடா, நீங்கள் என்கிட்ட மாட்டினீங்கன்னா காலிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப கத்திட்டு இருக்கான். டேய் மனசாச்சிருக்காடா உங்களுக்கு? 2 மணி நேரமாக கத்திட்டு இருக்கேன்டா, தொண்டெல்லாம் வலிக்குதுடா, தயவு செஞ்சு கண்ணையாச்சும் கைட்டு விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா அந்த பையன் ஃப்ரண்ட்டில் எதிர்க்க சேரில் உட்காந்துட்டு இருக்கான் ஒரு பையன். அதாவது சேரில் உட்காந்துட்டு இருக்கான், கையில் ஒரு ஹாப்பியில் வச்சு சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த சைடு டேய் விடுங்கடா, டேய் பொறுக்கி ராஸ்கல், எருமை மாடு, பன்னி மாடு, இன்னும் என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் போட்டு கத்திட்டு இருக்கான். டேய் விட்டு தொடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த பையனால் முடியல. இப்போ அந்த பையன் தான் அப்படியே அந்த பையன்கிட்ட அதாவது கத்திக்கிட்டு இருந்த பையன்கிட்ட அப்படியே அந்த கண் காட்டை அவுத்து விடுறான். இப்போ அந்த பையன் தான் அப்படி கண்ணை திறக்க முடியாமல் திறந்து முன்னாடி இருக்கிறவனை பார்க்குறான். இப்போ அந்த பையன் தான் கட்டை அவுத்து விட்ட பையன் தான். ஏய் எதுக்கு சும்மா காய்ச்சி முடிச்சும் கத்தினே இருக்கிற அப்படின்றாங்க. இந்த சைடு டேய் எதுக்குடா என்னை கத்திட்டு வந்த அப்படின்றாங்க. நீங்கள் எத்தனை பேர்டா இங்கே இருக்கீங்க? எத்தனை பேர் பிளான் போட்டு என்ன தூக்குறீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த பையனை, நீ அவ்வளோ ஒருத்தலாம் கிடையாது, நான் மட்டும் தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. இந்த சைடு நீ ஒருத்தனா அப்படின்றாங்க. ஆமாம் நான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த பையன் சொல்கிறான். இந்த சைடு டேய் நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமாடா உனக்கு? உன்னை அவ்வளோதான் கொன்று வருடான் அப்படின்றாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், உங்கள் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், உன் பேர் பார்க் ஜிம்மன் தானே அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த பையன் தான், தெரியுதுல்ல பார்க்குன்னு தெரியுதுல்ல, பார்க்கு ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமாடா அப்படின்றாங்க. டேய் எல்லாம் தெரியும்டா, தெரிஞ்சு தான் கிடச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தான், சும்மா கத்திட்டே இருந்த அவ்வளோதான் உன்னை அப்படின்றாங்க. இந்த சைடு டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, என்னை விடுடா நான் எங்கள் அப்பா கிட்டலாம் சொல்ல மாட்டேன்டா, நீ யார் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு நான் விட்டுரு அப்படின்றாங்க. உன்னை விடுறதுக்காக இப்போ கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்தேன் அப்படின்றாங்க. டேய் விடுறா என்ன அப்படின்றாங்க. அதெல்லாம் விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த பையன் தான் ஜிம்மனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சைடு ஜிம்மன் தான் காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டே இருக்காரு. டேய் விடுடா என்ன, டேய் விடுறா என்ன அப்படின்றாங்க. இப்போ உன்னை என்ன பண்ணாங்க? கம்முன்னு கட்டி தானே போட்டு வச்சுருக்கேன், உன்னை அடிச்சனா? இல்லை அப்படின்றாங்க. ஏதாவது திட்டினானா? இல்லை அப்படின்றாங்க. அப்படி எதை காய்ச்சி மூச்சுன்னு கத்தினே இருக்க அப்படின்றாங்க. டேய் கடத்திட்டு வச்சா கத்த முன்னாடி பண்ணுவாங்க, இங்கேருந்து நீ கத்தினா ஒரு எறும்பு கூட கேட்காது.
அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த பையன் நான் அப்படியே வந்து சரி சும்மா கத்தி கத்தி உன் தொண்டை தண்ணியை வேஸ்ட் பண்ணாத, இங்கேருந்து கத்தினா ஒன்றும் கேட்காது, என்கிட்ட உன்னால் தப்பிக்கவும் முடியாது, ஸோ மூடிட்டு உட்காரு அப்படின்றாங்க. எனக்கு மூடிட்டு உட்காரணுமா, எனக்கு அரிசி கூட்டு வந்திருக்கேன், என்னடா மூட்டு உட்காரு அப்படின்றாங்க. உனக்கு தான்டா சொன்னேன், நான் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. சும்மா சொன்னேன், அதெல்லாம் கொடுப்பேன், அப்போ இந்த தண்ணி கொடுக்காம நீ செத்து போயிட்டேன்னா அவனுக்கு எனக்கு காசு கொடுக்காம போகிறதுக்கா, அதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு, உன் நல்லதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளு, இல்லைன்னா நீயே மாட்டேன்னு சாவு, ஓகேவா? இங்கே பாரு, இங்கேருந்து நீ கத்தனா எவனுக்கும் கேட்காது, ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளே இருக்கோம். காட்டுக்குள்ளேயா? ஆமாம், காட்டுக்குள்ளே இருக்கும். இப்படியே நீ கத்திட்டே இருந்தனா உன் தொண்டை தண்ணி தான் வேஸ்ட்டாக போகும், புரியுதா அப்படின்றாங்கன்னு சொல்லி சும்மா அப்படின்றாங்க. இங்கே பாரு, திரும்பவும் சொல்கிறேன், சும்மா கத்திட்டே இருக்காது, உனக்கு தான் தொண்டை வலிக்கும், புரியுதா அப்படின்றாங்க. அந்த சைடு சும்மா தான். ஆனால் நீ எனக்கு கடத்திட்டு வந்திருக்க அப்படின்றாங்க. கடத்திட்டு வந்திருக்கேன்னு தெரியுதுல்லடா, அப்புறம் ஏன்டா கத்துற அப்படின்றாங்க. கடத்திட்டு வந்தால் கற்று தான் செய்வாங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, உன்னால் இங்கே வந்து தப்பிக்கவே முடியாது, முக்கியமாக என்கிட்ட தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, உனக்கு வேலைக்கு சாப்பாடு தண்ணி என்ன வேணுமோ நான் செய்கிறேன், கத்தாத அப்படின்றாங்க. அந்த சைடு சும்மா தான். நான் அப்படி தான்டா கத்துவேன் அப்படின்றாங்க. கத்தனா கத்திக்கோ, அப்புறம் உன் இஷ்டம், இங்கே வந்து ஒருத்தனவோ ஒன்றும் கேட்காது, எவனும் இங்கே இல்லவும் இல்லை, நீ கத்தி உன் தொண்டை தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்காத, உன் ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளு அப்படின்றாங்க. அந்த சைடு எதுக்கடா என்னை கத்திட்டு வந்திருக்க அப்படின்றாங்க. அது சீக்ரெட் அப்படின்றாங்க. ஏன்டா என்னை கடத்திட்டு வந்த அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றாங்க. தெரியாமல் எதுக்கடா கடத்திட்டு வந்த, காசு கொடுத்தாங்க கடத்திட்டு வந்தேன் அப்படின்றாங்க. காசு கொடுத்தாங்களா, எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றாங்க. உனக்கு எவ்வளோ கொடுத்தானுங்கன்னு தெரிஞ்சாகணுமா? ஆமாம், எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த மெம்பர் தான் அப்படியே ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் தான், என்ன நான் எப்படியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தன் தான், அப்போ என்ன ஒரு 100 கோடி கொடுத்துருப்பாங்களா அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த பையன் தான் அப்படியே பார்த்துட்டு 10 கோடி கொடுத்தாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கத்துறாங்க. இந்த சைடு அந்த பையன் தான், என்ன அப்படின்றாங்க. 10 கோடி தானா அப்படின்றாங்க. ஆமாம், 10 கோடி தான் கொடுத்தாங்க. என்னடா நான் அவ்வளோதான் மதிப்பா அப்படின்றாங்க. எனக்கு தெரியாதே அப்படின்றாங்க. எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்றாங்க. பாருக்கு அப்படின்றாங்க. அவரோட பையன்கிட்ட வெறும் 10 கோடிக்கு நீ கடத்திட்டு வந்து விட்டியா? ஏண்டா நீ காசு கேட்டா நானே இதை விட அதிகமாக கொடுப்பேன், இந்த கேவலம் 10 கோடி தானா அப்படின்றாங்க. அந்த சைடு 10 கோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதே சைடு அந்த பையன் தான், இங்கே பாரு 10 கோடி ரூபா கொடுக்குறேன்ருக்காங்க, இதுக்கு மேலே சும்மா கத்தினே இருந்தானா அவ்வளோதான் உண்மை அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான், நான் அப்படி தான்டா கத்துவேன், நான் இன்னும் கத்துவேன் அப்படின்றாங்க. அப்புறம் இஷ்டம்ப்பா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான், ஹெல்ப் மீன்னு கத்திட்டே இருக்காங்க. இந்த சைடு அந்த பையன் தான், கத்து அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் அப்படியே கொஞ்ச நேரம் கத்திட்டு வாயை முடிக்கிறாங்க. இந்த சைடு, என்னப்பா வாயை முட்டை அப்படின்றாங்க. தொண்டை வலிக்குது அப்படின்றாங்க. நான் தான் சொன்னேன்ல, சும்மா கத்திட்டே இருக்காத, உனக்கு தான் தேவையில்லாமல் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா தண்ணியை குடி அப்படின்றாங்க. அந்த சைடு ஜும்மன் தான் அப்படின்றாங்க. தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த சைடு ஜும்மன் தான் அந்த வாட்டர் கேனை பார்த்துட்டு அந்த பையனை பார்க்குறான். இப்போ அந்த பையன் தான், கை கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை அவுக்கலான்னு போகிறாங்க. அந்த சைடு ஜும்மன் தான் மனசுக்குள்ள அவ்வளோதான், கையை கட்ட அவுக்க போகிறான். அவனை தட்டி விட்டு மூஞ்சிலே ஒரு குத்திட்டு அப்படியே டவால்னு எகிரி குச்சி ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. இந்த சைடு அந்த மெம்பர் தான் அப்படியே ஜும்மன் ஃபேஸ் முன்னாடி வந்துட்டு, மைண்ட் வாய்ஸு சத்தியமாக கழட்டிலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா அப்படியே குடி அப்படின்றாங்க. அப்படியே எப்படி குடிக்க முடியும் அப்படின்றாங்க. வாயத்தோட அப்படின்றாங்க. என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க. ஊற்றி விட போகிறேன். விஷமா அப்படின்றாங்க. தண்ணிடா அப்படின்றாங்க. இல்லை நீ கட்டை கழட்டி விட, நானே குடிச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. கட்டெல்லாம் கழட்டி விட முடியாது, இப்படியே தான் கொடுப்பேன் குடிக்கிற அப்படின்றாங்க. இல்லை நான் இப்படிலாம் குடிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த மெம்பர் தான், இப்போ வேணுமா வேணாமா உனக்கு அப்படின்றாங்க. எனக்கு வேணும், நீ கட்டை கழட்டி விடு, நானே குடிச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு நோ நெவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வாட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறான். தண்ணிடா அப்படின்றாங்க. கட்டை கழட்டி விட முடியாதுப்பா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா இருந்தால் அப்படியே வந்து எனக்கு கட்டை கழட்டி விடு, நானே குடிச்சிட்டு நானே கம்முன்னு இருப்பேன் அப்படின்றாங்க. இந்த சைடு நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கான். இந்த சைடு சும்மா நான் அப்படி போல உன் தண்ணி வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. சும்மானோட முடியல, ரொம்ப த்ரோட் பெயினாக இருக்குது. இந்த சைடு அந்த பையனை பார்த்து டேய் அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த பையன் தான், என்ன அப்படின்றாங்க. தண்ணி வேணும் அப்படின்றாங்க. அதான் கட்டை கழட்டி விட மாட்டேன் நான். பரவாயில்ல
அப்படியே குடிக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த பையன் தான், ஓ ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மனோட வாய் கிட்ட எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஊட்டுறான். இந்த சைடு ஜிம்மனும் அப்படியே கொஞ்சமாக குடிச்சிட்டு போதும் அப்படின்றாங்க. போதுமா அப்படின்றாங்க. போதும் அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த பையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு அப்படி வந்து ஜிம்மன் முன்னாடி உட்காந்துக்கிறான். இந்த சைடு சரி நீ எதுக்கு இப்படி உட்காந்து என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாங்க. என்ன பண்ண சொல்கிற, இங்கேருந்து நான் ஓரமாக போவேன், நீ ஓடிடுவ அப்படின்றாங்க. லூசா நீ, கையை தான் சங்கிலியால் கட்டி வச்சுருக்கே, காலம்தான் அப்படின்றாங்க. இந்த சைடு சரிதான், இருந்தாலும் எனக்கு வேறு எதுவும் வேலையும் கிடையாது, உன்னை பார்த்துக்கிறது தான் என் வேலை, ஸோ பார்த்துன்னே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை கை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். இந்த சைடு சும்மா தான், எதுக்குடா நான் கடத்திட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. சொல்ல மாட்டியா அப்படின்றாங்க. தெரியாதுப்பா அப்படின்றாங்க. இந்த சைடு சுமந்தான் தெரியாதுண்ணா அப்படின்றாங்க. தெரியாதுன்னா தெரியாதான் அப்படின்றாங்க. தெரியாமல் எதுக்கடா கடத்திட்டு வந்த அப்படின்றாங்க. வேலை கொடுத்தாங்க, நான் செஞ்சேன். அவங்க உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? அதான் 10 கோடி சொன்னேன்ல, நான் உனக்கு 100 கோடி கொடுக்குறேன், என்னை விட்டுரு அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த மெம்பர் தான் 100 கோடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து ஜிம்மன் கிட்ட வராங்க. இப்போ ஜிம்மன் தான் ஆமாம் 100 கோடி கொடுக்குறான் அப்படின்றாங்க. அந்த மெம்பர் தான் அப்படியே ஜிம்மனோட காரு கிட்ட வந்து, இங்கே பாரு, யார் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு முக்கியம் கிடையாது, எனக்கு நீ அவனோட 100 கோடி எக்ஸ்ட்ராவோ இல்லை 500 கோடி கொடுத்தாலும் அவன் தான் முதல்ல கொடுத்தான். ஸோ யார் ஃபஸ்ட்டு வராங்களோ, யார் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் நான் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் ஐயோ நேர்மையில் கொல்லி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படியே அந்த மெம்பரை பார்த்துட்டு, சரி இப்போ எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. எனக்கு வேறு வேலை இல்லைடா, அதான் உன்னை பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஐயோ எனக்கு தலை வலிக்குது அப்படின்றாங்க. தலை வலிக்குதா, மாத்திரை வேணுமா அப்படின்றாங்க. ஓ போடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் தான் இவங்கிட்ட தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த மெம்பர் தான் டேய் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் என்ன அப்படின்றாங்க. ஓ மைண்ட் வாய்ஸ் நல்லா கேட்குது, தப்பிக்கவே முடியாது அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த மெம்பரை ஆப்பிள் சாப்பிட்டே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கான், ஏதாவது எடுத்து அடிக்கலாம் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் நினைக்கிறாங்க. இந்த சைடு அந்த மெம்பர் தான் ரொம்ப யோசிக்காத, உன்னால் எதை வச்சும் என்னை அடிக்க முடியாது அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்றாங்க. இந்த சைடு எல்லாம் எனக்கு தெரியும் என்னென்ன யோசிக்கிறேன்ட்டு அப்படின்றாங்க. ஏன் ஏதாவது சூப்பர் பவர் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாங்க. இந்த சைடு அந்த மெம்பர் தான் கிடையவே கிடையாது, இந்த டைமில் இந்த மாதிரி யோசிக்காமல் வேறு எப்படி யோசிப்பாங்க, நானே உன் இடத்துல இருந்தாலும் அதான் யோசிப்பேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த மெம்பரும் சரி சொல்லு என்ன சொல்லணும் அப்படின்றாங்க. போர் அடிக்குது உனக்கு, உன்னை பற்றி சொல்லு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் எனக்கு அப்படின்றாங்க. எவ்வளோ நேரம் தான் மூஞ்சே பார்த்துக்கிறது, போர் அடிக்குது அப்படின்றாங்க. எனக்கு மட்டும் நான் ஆசையாக அந்த மூஞ்சை பார்த்துட்டு இருக்கணும்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் நினைக்கிறாங்க. இந்த சைடு சொந்த தான் என்னது கேட்கல அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர் கேட்குறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்போ நான் யாருன்னே தெரியாமல் என்னை கத்திட்டு வந்தியா அப்படின்றாங்க. இந்த சைடு இங்கே பாரு, பார்க் ஃபேமிலியை சேர்ந்தவன் பார்க் ஜிம்மன் அவ்வளோதான் தெரியும் எனக்கு, அவனை கத்திட்டு வாங்கன்னாங்க, தூக்கிட்டு வந்துட்டான் அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரி எப்போ என்னை விடுவ அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு ஏதோ காரியம் ஆகணுமா, அது ஆனோடனே ஃபோன் பண்ணுறேன்னாங்க, அப்புறம் நூற சொன்னாங்க அப்படின்றாங்க. அப்போ ரொம்ப நாளைக்கு நீங்கள் தான் இருக்கணுமா அப்படின்றாங்க. இங்கே தான் இருக்கணும் அப்படின்றாங்க. சரி சரி அதெல்லாம் விடு, எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது சொல்லு, ஏதாவது பேசு, என்னை தலை வலிக்குது அப்படின்றாங்க. ஏண்டா கையை காலை கட்டி போட்டிருக்கேன், எனக்கு தான் தலை வலிக்கணும், உனக்கு ஏன்டா வலிக்குது, நீ மூடிட்டு நான் உட்காந்து டேபிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. நான் உனக்கு வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வந்து ஜிம்மன் கிட்ட காமிக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க. சரி உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் நான் எதுக்கு என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க. போர் அடிக்குது, அதுக்கு தான் வேறு என்ன பேசுறது அப்படின்றாங்க. நீ என்ன என் லவ்வராக நான் உங்க கூட உட்காந்து நான் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் கேட்குறாங்க. இப்போ அந்த மெம்பர் தான் லவர் கிடையாது, ஆனால் இப்போ உன்னை பற்றி எல்லாம் என்கிட்ட மட்டும்தான் உன்னால் ஷேர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு
ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிற அப்படின்றாங்க இந்த சைடு அந்த மெம்பர் தான். நான் என்னப்பா உன்னை பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல, உன்னை பற்றி சொல்லுன்னு தானே சொன்னேன் அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மாதான் சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு. அந்த மெம்பரும் வந்து அப்படியே சும்மன் பக்கத்தில் உட்காராங்க. இப்போ சும்மன் தான் என்ன பண்ணுற அப்படின்றாங்க. இல்லை ஸ்டோரி கேட்கணும்ல அதான் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் தான் அப்படியே வந்து அந்த மெம்பரை பார்க்குறாங்க. சொல்லு அப்படின்றாங்க. என் பேர் பார்க்ஜுமன் அப்படின்றாங்க இந்த சைடு. சரி சரி சொல்லு அப்படின்றாங்க. எங்கள் அப்பா பேர் பார்க் அப்படின்றாங்க. தெரிஞ்ச கதை தானே அப்புறம் அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா முறைக்கிறாங்க. சரி சொல்லு அப்படின்றாங்க. நான் பார்க் ஃபேமிலியை சேர்ந்தவன். டேய் அது தவிர வேறு தான் சொல்கிறா அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா தான் நான் இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்றாங்க. இவ்வளோ தானா அப்படின்றாங்க. ஆமாம் சரி உனக்கு அண்ணா தங்கச்சி தம்பி யாராவது இருக்காங்களா அப்படின்றாங்க. ஒரே ஒரு அண்ணா அப்படின்றாங்க. அண்ணா பேர் நம்ஜூன் அப்படின்றாங்க. ஓ நீ என்ன பண்ணுற, காலேஜ் படிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ உங்கள் அண்ணா அவர் போலீஸாக இருக்கார் அப்படின்றாங்க. ஓ போலீஸா அப்படின்றாங்க. என்ன பயமாக இருக்கா, எங்கள் அண்ணன்கிட்ட நீ மாட்டினா உன்னை சின்ன பண்ண மாக்கிடுவாதா அப்படின்றாங்க. ஐயோ எப்போ பயந்துட்டேன் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இந்த சைடு. என்னதே கேட்கல அப்படின்றாங்க. ரொம்ப நல்லவரின்னு சொன்னேன் அப்படின்றாங்க. நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு என்ன உன்னை பற்றி, என்னை பற்றி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. சரி இப்போ நான் உன்னை கத்திட்டு வந்தேனே உங்கள் அம்மாலாம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா சேச்சா அவங்க ஏன் ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. ஏன்டா உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்றாங்க. ஆமாம் யாரும் பண்ண மாட்டாங்க. சரி உங்கள் வீட்டில் மட்டும் எத்தனை பேர், அது எண்ணிக்கை இல்லைப்பா அப்படின்றாங்க. எண்ணிக்கை இல்லையா, நிறைய பேர், அம்மா அப்பா அண்ணா சித்தி சித்தப்பா மாமா அத்தை அப்புறம் அவங்களோட பசங்க தாத்தா பாட்டின்னு ஒரு கும்பலே இருக்கும் எங்கள் வீட்டில் அப்படின்றாங்க. அப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஜாலியாக பேருக்கு தான் அத்தனை பேர் இருக்கும், யாரும் மூஞ்சி கொடுத்த கூட பேச மாட்டாங்க. பாசன்றதுலாம் அந்த வீட்டில் சுத்தமாக கிடையாது. கவலைலாம் படவே மாட்டாங்க, யாரை பற்றியும் மூஞ்சி கொடுத்த கூட யாரும் பேசிக்க மாட்டோம். எல்லாம் அப்படிப்பட்ட கேரக்டர் அங்கே அப்படின்றாங்க. ஓ ஐசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த பையன் சொல்கிறான். சரி என்னை பற்றி இவ்வளோ கேட்குறல வக்கனையா, நீ சொல்லு உன்னை பற்றி சொல்லு அப்படின்றாங்க. என்னை பற்றியா அப்படின்றாங்க. உன்னை பற்றி சொல்லு அப்படின்றாங்க. என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கிடையாது அப்படின்றாங்க. பரவாயில்ல சொல்லு அப்படின்றாங்க. என் பேர் ஜான் சம்புக் அப்படின்றாங்க. ஜான் சம்புக் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா யோசிக்கிறாங்க. அப்புறம் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன, எனக்கு அம்மா அப்பா அக்கா தம்பி தங்கச்சி அண்ணான்னு சொல்லிக்க எவனும் கிடையாது அப்படின்றாங்க. யாருமே இல்லையா, அதை நினச்சி ஃபீல் பண்ணணும் கிடையாது, யாரும் கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன அவ்வளோதான் அப்படின்றாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ அப்படின்றாங்க. இதோ கடத்திகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. கடத்திகிட்ருக்கியா, அது மட்டும் தான் நான் வேலை அப்படின்றாங்க. கடத்துவேன் திருடுவேன் கொலை பண்ணுவேன் அப்படின்றாங்க. கொலை பண்ணுவேன் அப்படின்றாங்க. பண்ணுவேன், இப்போயே 10 கோடி கொடுத்தானுங்களே அவனுங்களே அவன் தேவையில்லை போட்டுருவேன் அப்படின்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவலைப்படாத, சொன்னால் தான் போடுவேன், அதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. சரி சும்மா தான். ஐயோ இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்றாங்க இந்த சைடு. சங்கத்தான் இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமேன்னு யோசிக்கிறியா அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா தான் ஆமாம் அப்படின்றாங்க. உனக்கு எப்படி தெரியும், அதான் சொல்கிறேனே இந்த டைமில் என்னென்ன யோசிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேரை கடத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. எத்தனை பேர் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ என்னோட 40வது ஆள். 40 அப்படின்றாங்க. அப்போ அந்த 39 பேர் என்ன பண்ண, 39 பேரில் 15 பேரை கொண்டுட்டேன், மற்ற பேர் போயிட்டாங்க அப்படின்றாங்க. 15 பேர் கொண்டுட்டியா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்றாங்க. எனக்கு ஏன் தம்பி மனசாட்சி இருக்கணும், சொல்லு அப்படின்றாங்க. சரி சும்மா தான். ஆமாம் 15 பேர் உன் கையால் கொண்டிருக்க, உனக்கு கஷ்டமாகவே இல்லையா. இல்லையே, அவன் காசு கொடுக்குறான் நான் செய்கிறேன் அவ்வளோதான், சொல்கிறவனுக்கே கஷ்டம் இல்லை, போடுறேன் எனக்கு என்னடா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு சாப்பிட்றியா அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க. சாப்பிட்டு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க இந்த சைடு. அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு. சரி
நான் போயிட்டு ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. நான் தான் வேணாம் சொன்னேனே, உனக்கு வேணாம் எனக்கு பசிக்குது அப்படின்றாங்க. அந்த சைடு சுமந்தா அப்படி முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்கார்ற, ஏதாவது கத்துற சத்தம் கேட்டுச்சு அவ்வளோதான் ஒன்று, போர் அடிக்கும்ல உனக்கு அப்படின்றாங்க. அந்த சைடு சுமந்தா அப்படியும் பார்த்து முறைக்கிறாங்க. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டிவியை போட்டு விடுறாங்க. இப்போ சுமந்தா அப்படி பார்க்குறாங்க, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே சாங்கை வச்சுட்டு, சரி நீ இந்த சாங் பார்த்து நேரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இந்த சைடு சுமந்தா, ஐயோ இவன்கிட்ட வந்து எப்படி மாட்டிக்கிட்டோம், இவன் லூஸா இல்லை மென்டலா, யாரா இவன், அவனா கடத்திட்டு வந்து வச்சான், பாட்டு போட்டு விட்டு பாருடான்னு சொல்லிட்டு போகிறான், 15 பேரை கொண்டிருக்கானா, சும்மினே வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கணுடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி சும்மனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. சும்மின் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. கையை நல்லா சங்கடையால் போட்டு கட்டி வச்சுருக்காரு. சும்மன் தான் போச்சு போச்சு நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு, யார் இவன், எதுக்கு என்ன கடத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு காமிச்சா ஜங்குக் தாண்டா அப்படியே வந்து காய்கறிலாம் எடுத்து வெட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே சாங்கை போட்டு அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. கேஷுவலாக சமைச்சிட்ருக்காரு. உள்ளே ஒருத்தனை கட்டி போட்டு வச்சுருக்கோமேன்ற பயமே இல்லை. அவர் பாட்டுன்னு சமைச்சிட்டு சாங்கை போட்டு டான்ஸ் ஆகிட்டு வைப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு ஜிம்மன் அப்படி சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. சும்மன் தான் அப்படியே வந்து பார்க்குறாங்க சைடில் ஏதாவது இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. சும்மனால முடியல. ஐயோ இங்கேருந்து எப்படா தப்பிக்கிறது, டே அண்ணா எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா உள்ளே தான் ஜங்குக் தான் வராரு. இப்போ சும்மன் தான் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஜங்குக் தான் கையில் ஒரு பிளேட்டை வச்சுட்டு அப்படியே சும்மன் முன்னாடி வந்து உட்காடுறாங்க. சும்மன் தான் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஜிக்கே தான், உனக்கு சாப்பாடு இல்லை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் வேணான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த சைடு ஜிம்மனா அப்படியே வந்து ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜங்குக் தான் என்ன வேணுமா அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் வேணான்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. வேணானா போ அப்படின்ட்டு. இந்த சைடு ஜிம்மன் தான் கல் நெஞ்சக்காரன் கரையிறானா பாரு, இப்படி என் முன்னாடியே வச்சு சாப்பிட்டுட்ருக்கான். பசிக்கலான்னு சொன்னால் 2 தடவை தான் கேட்பானா, அதுக்கு மேலே தரமாட்டானா, கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ இது வேறு சத்தம் போடுச்சு, பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் அப்படி சும்மனை பார்த்துட்டு வேணுமா அப்படின்றாங்க. சும்மா தான் அப்படியே வந்து ஜங்குக் கிட்ட வேணாம் வேணும் எதுவுமே சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சும்மன் பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக் தான் சரி ஓகே நான் போயிட்டு இதை கழுவி வச்சுட்டு வரேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் அப்படியே வந்து கீழே குஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கும் அப்படியே வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ ஜங்குக் வெளியே போனது தெரிஞ்சோடனே சும்மன் தான் கல் நெஞ்சக்கார பைத்தக்காரன் பசிக்குதுடா எனக்கு, அவன் மட்டும் வச்சு சாப்பிட்றான், அதுவும் என் கண்ணு முன்னாடி, உனக்கு வயிற்றுல போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சரி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜிம்மன் தான் அப்படி கீழே குஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பசி எடுக்குதாவே இருக்குது. இப்போ ஜிம்மன் முன்னாடி ஒரு பிளேட் வந்து இருக்குது. இப்போ ஜிம்மன் தான் அப்படி பார்க்குறாங்க நிமிர்ந்து. ஜங்குக் தான் இந்தா சாப்பிடு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் நான் தான் வேணாம் சொன்னல அப்படின்றாங்க. ஹே இங்கே பாரு உனக்கு பசிக்குது நல்லா தெரியுது அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் யார் சொன்னா எனக்கு பசிக்கலாம் இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே உனக்கு பசிக்கல, என் சாப்பாடு மிச்சமாயிடுச்சு கொஞ்சம், நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன், அதுவே கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு, வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, சாப்பிட்ரு அப்படின்றாங்க. சைடு ஜிம்மன் தான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. சாப்பிடு அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. மிச்சமாகக்கூடாதுன்னு தான் கொடுக்குறேன், உனக்கு பசிக்கணும்லாம் கொடுக்கல, சாப்பிட்றியா இல்லையா அப்படி அப்படின்றாங்க. சைடு ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்து பைத்தியம் அப்படின்றாங்க. சைடு ஜங்குக் தான் என்ன அப்படின்றாங்க. கையை கட்டி போட்டு சாப்பிட்டுன்னு எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் கையை கழட்டி விடுறா அப்படின்றாங்க. அந்த சைடு ஜங்குக் தான் கையை கழட்டி விட்டா நீ தான் ஓடுறியே அப்படின்றாங்க. நான் ஓடலாம் மாட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு நிஜமா அப்படின்றாங்க. நிஜமா அப்படின்றாங்க. நீ ஓடினாலும் நான் உன்னை பிடிச்சிடுவேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா இருந்தா அப்படி பார்த்துட்டு கையை கழட்டி விடு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்போ பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழட்டி விட்டுட்டு
இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ சும்மா தான் காலை அப்படின்றாங்க. கையில் தான் சாப்பிட போகிறேன், காலைல இல்லைல்ல, சாப்பிடு அப்படின்றாங்க. சும்மா தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜெகே தான் அப்படி சும்மா பார்த்துட்ருக்காங்க உட்காந்துட்டு. இவ்வளோ பசி இருந்து வேணேன்னு உனக்கு கொழுப்பு இல்லை திமுரு அப்படின்றாங்க சைடு. சும்மா தான் அப்படி வந்து சாப்பிட்டுட்டே சும்மா ஜங்குக்கு நிமிந்து பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் சாப்பிடு அப்படின்ட்டாங்க. சும்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சும்மா தான் அப்படின்றாங்க சைடு ஜங்குக்கு தான் அப்படின்றாங்க நிமிந்து பார்க்குறாங்க. இப்போ சும்மா தான் அப்படின்றாங்க. திரும்பவும் சும்மா அப்படி பண்ணோன்னே ஜிகே தான் என்ன அப்படின்றாங்க. தண்ணி வேணும் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ சும்மா தான் திரும்ப விற்கிறாங்க. எதுக்கு இப்போ விற்கிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. விக்கல் வருது அப்படின்றாங்க. பொறுமையாக சாப்பிட்ணும், எவ்வளோ பேர் நச்சிக்கினா அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் சாப்பிடல அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் விக்கல் வருது அப்படின்றாங்க. தெரில அப்படின்றாங்க. சரி இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. ஜிம்மன் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டே திரும்ப விற்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு இது ரொம்ப வெறுப்பாகுது அவர் விற்கிறது. டேய் நிப்பாட்டுடா அப்படின்றாங்க சைடு. ஜிம்மன் தான் திரும்ப விற்கிறாங்க. டேய் கம்மனடா அப்படின்றாங்க சைடு. ஜிம்மன் தான் நானே பண்ணுறது அப்படின்றாங்க. இப்போ சங்குக் தான் அப்படி சும்மன் ஃபேஸ் கிட்ட போகிறாங்க. இப்போ சும்மன் தான் என்ன பண்ணுறேன் அப்படின்றாங்க. சும்மனுக்கு விக்கல் எடுக்குது. இப்போ சும்மன் ஃபேஸ் கிட்ட போயிட்டு அப்படியே வந்து அவர் யோசிக்கிட்ட போகிறாங்க. சும்மன் அப்படியே டைட்டாக ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ சங்குக் தான் அப்படியே பொறுமையாக வந்து சும்மனை விட்டு நகர்ந்து வராங்க. இப்போ சும்மன் தான் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. நினச்சா அப்படின்றாங்க. இப்போ சும்மன் தான் ஆமாம் அப்படின்றாங்க. ஆனால் எப்படி இதை பண்ண அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்படி தான், இன்னொரு தடவை விற்கணும் அவ்வளோதான் ஒன்று அப்படின்றாங்க சைடு. சும்மா தான் அப்படின்றாங்கன்னு சைடு. சங்குக் தான் என்ன கலாய்கிறியா அப்படின்றாங்கன்னு சைடு. சும்மா தான் சும்மா அப்படின்றாங்க. நானும் சைலண்ட்டாக தான் இருப்பேன், கோவம் வந்துச்சுன்னா பார்க்க மாட்டேன் அப்படின்றாங்கன்னு சைடு. சும்மா தான் அப்படியே சங்குக்கு பார்த்து சாரி அப்படின்றாங்க. பரவாயில்ல சாப்பிடு அப்படின்றாங்கன்னு சைடு. சும்மா தான் எனக்கு போதும் அப்படின்றாங்க. வேஸ்ட் பண்ணாத, நாளைக்கு இது கூட கிடைக்குமான்னு தெரியாது அப்படின்றாங்க. ஏன் கிடைக்காது அப்படின்றாங்க. கேட்டுக்கு இல்லை யார் இப்போ அன்றைக்கி மளிகை கடை வச்சிருக்கா அப்படின்றாங்க. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் அப்போ இது மட்டும் எப்படி உனக்கு கிடச்சிது அப்படின்றாங்க. போய் வாங்கிட்டு வந்தேன். எப்போ அப்படின்றாங்க. உன்னை கடத்திட்டு வந்தேன்ல, அப்படியே போய் வாங்கிட்டு அப்படியே உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். என்னை கார்க்குள்ளே கடத்தி வச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்தியா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியவே அப்படின்றாங்க. நீ அந்தளவுக்கு தூங்குறப்பா அப்படின்றாங்க. எப்படி நான் தூங்கினேன், நீ எப்படி கடத்துனேன் அப்படின்றாங்க. எப்படி கடத்துனேண்ணா ஆரஞ்ச் ஜூஸ் அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா தான் ஆமாம் நான் ஆரஞ்ச் ஜூஸ் குடித்தேன், ஆனால் அது என்னோடய கசின் தானே கொடுத்தா அப்படின்றாங்க. உன் கசினை வச்சு தான் உன்னை தூக்கினேன் அப்படின்றாங்க. என் கசினை வச்சு என்ன தூக்குனியா? ஆமாம் அந்த லூஸு சரியான வலிஞ்செல்லாம் இருக்கா அப்படின்றாங்க. ஆமாம் அது சரியான அப்படின்றாங்க சைடு. சொந்த தான் அப்படின்றாங்க. அது யாரை பார்த்தாலும் வலியும் அப்படின்றாங்க சைடு. அப்படி தான் சரியான சொல்லு பாட்டி அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. அவகிட்ட கொடுத்தமிச்சா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சு, சண்டால சிரிக்கி இவெல்லாம் இவ்வளோ பாசமாக கொடுக்க மாட்டாளே அப்படின்னு நினச்சேன். அப்படின்றாங்க. அப்புறம் ஏன்பா குடிச்ச அப்படின்றாங்க. நானே பண்ணுறது குடிங்கன்னு கையை கொடுத்தா என்னத்தை பண்ணுறது, அதான் குடித்தேன் அப்படின்றாங்க. அதான் நான் உன்னை தூக்கிட்டேன் அப்படின்றாங்க இன்சைடு. அப்போ நான் அதை குடிக்காமல் இருந்திருந்தா வேறு விதத்தை தூக்கியிருப்பேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு ஹெய்ம் ஒன்று தான் தம்பி, உன்னை தூக்கிறது பிளான் தான் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சங்குக் தான் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த சைடு சும்மா தான் அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பெஞ்சில். இப்போ சங்குக் தான் நான் இதை போய் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு அந்த இடத்த விட்டு பிளேட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படி பார்க்குறாங்க. சங்குக்கு வந்து ஜிம்மனோட கையை வந்து சங்கிலியால் கட்டாமல் போயிருப்பார். இப்போ ஜிம்மன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து அவரோட கையை வச்சு அவரோட காலில் இருக்க சங்கிலியை அப்படியே கழட்டிட்டு ஜிம்மன் தான் அப்படியே வந்து எழுந்து நிற்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அந்த டோர் கிட்டே போகிறாங்க. அந்த டோர் ஓப்பனில் தான் இருக்குது. சங்குக்கு வந்து அந்த பிளேட்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பார் பாருங்க, டோரை லாக் பண்ணாமல். ஜிம்மனுக்கு வந்து கையில் சங்கிலி போடாமல் தான் போயிருப்பார். ஜிம்மன் தான் இப்போ வந்து அப்படியே வந்து அந்த டோர் கிட்டே வராங்க. சங்குக்கு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரில் லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு வெளியே பார்க்குறாங்க. சங்குக்கு இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா சங்குக் தான் அப்படியே அந்த பிளேட்டை வாஷ் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ சங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பவும் ஜிம்மனை வந்து பார்க்குறாங்க இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு.
ஜங்குக் தான் அப்படியே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தெரியலடா தப்பிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாங்க. இந்த சைடு சுமன் தான் அப்படி ஒளிஞ்ச அந்த இடத்துல அந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோர் கிட்டே வராங்க. இந்த சைடு சிமந்தா அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா டோர் லாக்கில் இருக்குது. கீ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்குறாங்க. எங்கேயுமே கீ இல்லை. இப்போ சிமந்தா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் அந்த கீயை தேடுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே எல்லா ரூம்லையும் ஒன்று ஒன்றா தேடிட்டு அப்படியே வந்து இப்போ மெயின் டோர் கிட்ட வராங்க. இந்த சைடு சிமந்தா அப்படியே வந்து எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காரு பாருங்க. இப்போ சிமந்தா அப்படி தேடிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஒரு குரல் தான், என்னப்பா இந்த சாவியா தேடுற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாங்க ஜங்குக் நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு எதுக்கு அவனுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மனோட கையை பிடிக்கிறாங்க. இப்போ ஜும்மன் தான் என்னை விட்டு அவ்வளோதான் உன்னா அப்புறம் உன்னை கொன்றுவேன் அப்படின்றாங்க. கொன்றுவியா எங்கே முடிஞ்சாடி அப்படின்றாங்க. இந்த சைடு ஜும்மன் தான் எதுக்குடா இப்படி பஞ்சம் என்னை விடுடா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் காசு வாங்கிட்டப்பா விட முடியாது, அதை விட 100 மடங்கு நான் உனக்கு தரேன், தயவு செஞ்சு என்ன விடு அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் அப்படி சொன்னாலும் ஜங்குக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மானோட கை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ சும்மா தான் கை விட்றா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமில் விடுறாங்க. இப்போ சும்மா தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்க்குறாங்க. கை ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக பிடிச்சி தான் ஜும்மனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு தான் தேவையா உனக்கு இது, சரி நீ இங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி டோரை லாக் பண்ணுறாங்க. இப்போ ஜும்மன் தான் அப்படி பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜும்மன் தான் என்னடா பண்ணுறீ அப்படின்றாங்கன்னு சரி ஜும்மன் தான் அப்படி கேட்டேன்னு ஜங்குக்கு தான் நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் கிட்ட வராங்க. ஜும்மன் தான் எதுக்குடா கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் அப்படி பின்னாடி போகிறாங்க. இப்போ பெட் பக்கத்தில் பார்க்குறாங்க. ஒரு லேண்டம் இருக்குது. ஜும்மன் தான் அந்த லேண்டம் எடுத்துட்டு கையில் வச்சுட்டு அப்படி ஜங்குக்கு அடிக்கிற மாதிரி போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படி ஜும்மனோட கையை பிடிச்சி அப்படியே திருப்பி அந்த வாலில் பின் பண்ணுறாங்க. ஜும்மனோட கையிலேருந்து அந்த லேண்டம் டபால்னு கீழே விழுது. இப்போ ஜங்குக்கு தான் எதுக்கு இப்போ இந்த வேலை பார்த்துட்டு இருக்க நீ, நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு தான் ஜும்மனை பார்த்துட்டு இங்கே பாரு, என்ன ஆனாலும் முன்னால் இங்கே இருந்து தப்பிக்க முடியாது, தேவையில்லாமல் உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாது புரியுதா, நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன், என் பொறுமையில் விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜும்மனை பார்த்துட்டு அப்படியே வந்து ஜும்மனோட கையை விட்டுட்டு அந்த பெட்டை தள்ளி விட்டுறாங்க. ஜும்மன் அப்படியே போய் அந்த பெட்லேயே விழுறாங்க. கம்முன்னு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா ஜும்மன் கிட்ட வந்து படுக்க சொல்லிட்டு ஒரு தலைகாணி எடுத்துட்டு பக்கத்தில் சோஃபாலே படுத்துக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜும்மன் தான் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே படுக்கிறேன் அப்படின்றாங்க. தப்பிச்சு ஓட்டனா அப்படின்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் தான் அப்படியே வந்து அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. காலைல 5 மணிக்கெல்லாம் ஏற்றிட்டுருவேன், தூங்குறதா இருந்தால் எப்போயே தூங்கு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜும்மன் தான் 5 மணிக்கலாமா அப்படின்றாங்க. முடிஞ்சால் 4 மணிக்கெல்லாம் கூட எழுப்பிடுவேன் அப்படின்றாங்க. ஜும்மன் தான் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க பெட்டில். கம்முன்னு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு படுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுல ஒரு 1 o'clock இருக்கும். ஜும்மன் தான் அப்படி பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு சைடில் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜும்மன் தான் எப்படா தூக்கம் வருது, எனக்கு அடுத்து இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் என்ன பண்ணுறாங்கன்னா பொறுமையாக அப்படியே இருந்து அந்த டோர் கிட்ட போகிறாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு குரல் தான் நீ என்ன ட்ரை பண்ணாலும் இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜும்மன் தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு தான் திரும்ப படுத்துட்டா இருக்காரு. என்னடா இது தூங்குறான் குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த டோர் கிட்ட போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்முன்னு வந்து தூங்க, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜும்மன் தான் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் வந்து படுத்துக்கிறாங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. ஜும்மன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு தான் இப்போ எழுந்துக்கிறாங்க. டைம் பார்த்தா ஒரு 5:30 இருக்கும். ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க இவனை எழுப்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜங்குக்கு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஜும்மன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டேய் எழுந்துடா அப்படின்றாங்க. இப்போ ஜும்மன் தான் அண்ணா ஒரு 10 நிமிஷம் அண்ணா, தூக்கம் வருது அண்ணா அப்படின்றாங்க. இந்த சைடு என்னதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் டேய் இழந்துடுறான் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் ஏமா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காடுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் என்ன அப்படின்றாங்க. சும்மா தான் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இந்தா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சும்மனுக்கு சோப்பு, அப்புறமா சோப்பு, டவலு, ஷாம்பு எல்லாமே கொடுக்குறாங்க. போட்டுக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைடு சும்மன் தான்
என்னது அப்படின்றாங்க. போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்றாங்க. வாஷ்ரூம் அப்படின்றாங்க. தோ அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாங்க. சுமன் தான் அப்படியே அதை எடுத்துகிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிடுறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு இங்கே பாரு இங்கேருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணேன் அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சீக்கிரமாக ஃபுட் ரெடி பண்ணி வைக்கிறேன் சீக்கிரமாக வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த சைடு சும்மா இருந்தான் அப்படியே வந்து வாஷ்ரூம்குள்ளே வந்துட்டு யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தான். அப்படியே வந்து அந்த வாஷ்ரூமில் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அங்கே ஒரே ஒரு ஜன்னல் இருக்குது, ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. இப்போ சும்மா இருந்தான் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வேணாம், தப்பிக்க முயற்சி பண்ணி கீழே வந்து காலை வச்சு அவன்கிட்ட வாங்கி கட்டிக்கிறதுக்கு இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டியை பிச்சுக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கா சாங்கை போட்டு அவர் பாட்டுன்னு குக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சைடு சும்மானும் அப்படியே வாஷ்ரூமில் இருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. இப்போ சும்மா தான் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஹாலுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் உட்கார சொல்லிவிட்டு ஜங்குக் தான் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ சும்மா தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றாங்க. சரி ஜங்குக் தான் என்ன அப்படின்றாங்க. நீ என்னை கடத்திட்டு தானே வந்திருக்க அப்படின்றாங்க. ஆமாம் கடத்திட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்கிற அப்படின்றாங்க. என்ன செஞ்சேன் அப்படின்றாங்க. பாரு எனக்கு சாப்பாடு போடுற எதுக்கு இதெல்லாம் கடத்திட்டு வந்தவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்றாங்க. இங்கே பாரு இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க எனக்கு காசு கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் கடத்திட்டு வந்த எவனுக்கும் சோறு போட்டது கிடையாது, பச்சை தண்ணி கூட கொடுத்தது கிடையாது. உனக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க, தலையெடுத்துன்னு செய்கிறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மனும் ஓ அப்படின்றாங்க. இந்த சைடு சாப்பிட்றியா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து சும்மனை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ சும்மன் தான் அப்படியே வந்து ஒரு புக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் சும்மனையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி சும்மனை பார்க்குறாங்க. சும்மன் தான் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் தான் என்ன அப்படின்றாங்க. நீ இப்படியே என்னை பார்த்துட்டே இருக்க அப்படின்றாங்க. உனக்கு போர் அடிக்கல அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது என் தலையெழுத்து அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் தான் அந்த புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் படிச்சிட்டியா அப்படின்றாங்க. படிச்சுட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் இந்த டிவியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவி ரிமோட்டை கொடுக்குறாங்க. இப்போ சும்மன் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் என்ன அப்படின்றாங்க. நீ நிஜமாலே எனக்கு கடத்திட்டு தான் வந்திருக்கியா அப்படின்றாங்க. ஏன் இப்படி கேட்குற அப்படின்றாங்க. பின்ன கடத்திட்டு வந்தால் அடிப்பாங்க, கொடுமை பண்ணாங்க, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்க அப்படின்றாங்க. என்ன இப்போ உன்னை அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேந்துக்கிறாங்க. இப்போ சும்மா தான் நீ வேணாம் அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் கேட்குற, உன்னை நான் ஏதாவது தொல்லை பண்ணனா? இல்லை நீ என்ன கேட்குறியோ நான் கொடுக்குறேன், நீ அதை பண்ணுற அவ்வளோதான். என்னை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செய்யணுமா? உனக்கு பசிச்சுன்னா செஞ்சு கொடுக்கணுமா? தண்ணி கொடுக்கணுமா? உன்னை பத்திரமா பார்த்துக்கணுமா? இதுதான் என்னுடைய டாஸ்க். அதுக்கு தான் அந்த 10 கோடி. ஸோ நான் அந்த வேலையை பார்த்தா ஆகணும் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் என் மதிப்பு வெறும் 10 கோடி தானே அப்படின்றாங்க. உன்னையாச்சும் 10 கோடி கொடுத்து வாங்குறாங்க, என்னெல்லாம் 10 பைசா கொடுத்து எவனும் வாங்க மாட்டான். ஸோ முடிட்டு டிவியை பார் அப்படின்றாங்க. சும்மனும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கம்முனு பாவமாக டிவியை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சைடு ஜங்குக்கும் வந்து சும்மனுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஜங்குக் தான் சும்மன் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. சும்மனும் ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு சும்மனையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ சும்மன் தான் ஐயோ எவ்வளோ நேரம் தான் மூஞ்சே பார்த்துட்டு இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் வேறு என்ன பண்ணுன்ற அப்படின்றாங்க. என்னை அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு போ அப்படின்றாங்க. வெளியே கூப்பிட்டு போகணுமா? தம்பி நான் உன்னை கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் ஓ அப்படியா என்னது அப்படியாவா நான் உன்னை கடத்த வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக் சொல்கிறாங்க. சும்மா தான் ஓ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை கடத்தி வச்சுட்ருக்க மாதிரியே எனக்கு ஃபீலிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் சைடு சும்மா தான் ப்ளீஸ் என்னை வெளியே கூப்பிட்டு போ. உனக்கு புரியலையா, நான் உன்னை கடத்தி வச்சுருக்கேன்டா அப்படின்றாங்க. கடத்தி தானே வச்சுருக்கேன், நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேன், என்னை வெளியே கூப்பிட்டு போ அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. இந்த இடத்துக்குள்ளே இருந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல், நான் வந்தே 2-3 நாள் ஆகுது அப்படின்றாங்க. இந்த சைடு ஆமாம் 2-3 நாள் ஆகுது அப்படின்றாங்க. தயவு செஞ்சு என்னை வெளியே கூப்பிட்டு போ ப்ளீஸ் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் வெளியே கூப்பிட்டு போய் எங்கேயாவது ஓடி போயிட்டேனா அப்படின்றாங்க.
நான் ஓடினா நீ பிடிக்க மாட்டியா அப்படின்றாங்க இந்த சைடு ஜங்குக் தான். கண்டிப்பாக பிடிச்சிருவேன், ப்ளீஸ் என்னை வெளியே கூப்பிட்டு போ, எனக்கு எங்கள் பைத்தியம் பிடிக்குது அப்படின்றாங்க. பார்த்ததே எத்தனை தடவை தான் அந்த டிவி சேனலில் நான் பார்க்குறது அப்படின்றாங்க இந்த சைடு ஜங்குக் தான். சரி புலம்பாத, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்க இந்த சைடு. ஓகே அப்படின்றாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்றாங்க இந்த சைடு ஜிம்மன். என்னது அப்படின்றாங்க. இது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கு பார்த்து என்னது இது அப்படின்றாங்க. இதை போட்டு தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மனோடைய ஜங்குக்கு பார்க்குறாங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே ஜிகே பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு பார்ப்பலாம் அப்படின்றாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து ஜிம்மினோட கையில் வந்து ஒரு ஹேண்ட் கஃப் மாட்டி விட்டுருப்பாங்க. அதில் இருக்க இன்னொன்று ஜங்குக்கு மாட்டிகிட்டு இருப்பார். இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து வெளியே வராங்க அந்த இடத்த விட்டு. ஜிம்மன் தான் அப்படியே வாயை பொழுது பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மன் அப்படியே மெமரைஸாக பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் தான் வாவ் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்மனை பார்த்துட்டு ஜங்குக் தான் என்ன அப்படின்றாங்க. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் அப்படியா அப்படின்றாங்க. ஆமாம், இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி ஃபுல்லாக காடு தான். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மரம் அந்த மாதிரி தான் இருக்குது. மரம், பட்டாம்பூச்சி, செடி, அப்புறம் பூக்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க எப்படி இருக்காங்கன்னா சுற்றி ஆறாக இருக்குது. அதாவது அவங்கள சுற்றி தண்ணி தான் இருக்குது. நடுவில் வீடு. அங்கேருந்து ஒரு லைன் போகும். அந்த லைனுக்கு அப்புறமா வந்து அங்கே காடு இருக்குது. இப்போ ஜிம்மன் தான் பார்த்துட்டு டேய் ஜங்குக் அப்படின்றாங்கன்னு. சரி ஜங்குக் தான் அப்படின்றாங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு இங்கே நல்லா இருக்குடா அப்படின்றாங்க அந்த சைடு. ஜங்குக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இடத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை தெரியுமா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக்கும் அது சரி கடத்தி கூட்டின்னு வந்திருக்கேன், பிக்னிக் வந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக் பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிம்மனும் அப்படி பார்த்துட்டு அங்கே போகலாமா அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் இந்த ஹேண்ட் கஃபை கழட்டாமல் எங்கே வேணால் போகலாம் அப்படின்ட்டாங்க இந்த சைடு. ஜிம்மனும் அப்படியே வந்து ஜங்குக் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு அந்த இடத்துல நடக்கிறாங்க. அவங்கள சுற்றி ரிவர் தான் இருக்குது. நடுவில் ஒரு பாலம் மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல ஜிம்மனும் ஜங்குக்கும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜிம்மன் சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. ஃபுல்லாக காலியாக இருக்குது. சுற்றி தண்ணி, நடுவில் வீடு. இப்போ ஜிம்மன் தான் ஜங்குக்கை பார்த்து ஆமாம் இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சா, சுற்றி தண்ணி நடுவில் வீடு அப்படின்றாங்க. இது ஏன் வீடு அப்படின்றாங்க. வீடா இது ஏன் வீடு அப்படின்றாங்க. ஆனால் உன் வீட்டுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தா அப்படின்றாங்க. இந்த இடம் தான் யாருக்கும் தெரியாது, அதனால தான். இதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை பேர் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே யாரையும் நான் கூப்பிட்டு வந்தது கிடையாது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இந்த இடம் நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டாங்கன்னு சைடு ஜிம்மன் தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கூட நடந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சைடு. ஜங்குக் தான் யாரா இவன், நான் கடத்தி கூப்பிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ கேஷுவலாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக் கூட தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கை பார்த்து ஜங்குக் அப்படின்றாங்க சரி. ஜங்குக் தான் அப்படின்றாங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக்கும் தெரியும் அப்படின்றாங்க. ஆமாம் இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. அதே சொன்னேன்னா என் வீடு அப்படின்றாங்க. அது சரி நீ எப்போதுலேருந்து இங்கே இருக்க அப்படின்றாங்க. நான் எப்போத்துலேருந்து இருக்கேன்னா ஒரு நாள் ஜெயிலேருந்து தப்பிச்சு ஓடியான்ட்டேன், அப்போ இந்த இடத்த பார்த்தேன், அப்போதுலேருந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்றாங்க. தப்பிச்சு ஓடியான்ட்டியா? ஆமாம் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்தியா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. ஆனால் ஏன் நீ இவ்வளோ தப்பு பண்ணுற அப்படின்றாங்க. இவ்வளோ தப்பு பண்ணாதான் காசு கிடைக்கும் அப்படின்றாங்க. நல்லா வேலை செஞ்சாலும் காசு கிடைக்கும்ல அப்படின்றாங்க. நீ சொல்கிறது சரி தான், கிடைக்குமா, மாதம் 10,000 கிடைக்குமா, இப்போ உன்னை ஒரு ஆள் கிடைச்சிருந்ததுக்கே எனக்கு 10 கோடி கிடைக்குது, அப்போ சொல்லு அப்படின்றாங்க இந்த சைடு. சுமந்தான் ஆனால் சரி தான், இருந்தாலும் இதெல்லாம் தப்பு அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் தப்பு தான் ஆனால் காசுக்கு தப்பு சரிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு. ஜங்குக் தான் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று காசு மட்டும்தான். காசு இருந்தால் தான் சொந்தக்காரங்களும் பார்த்துப்பாங்க, இல்லைன்னா சிப்போன்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஸோ காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த உலகத்தில் பொழைக்க முடியும்.
ஸோ காசுக்கு தப்பு சரிலாம் தெரியாது, அதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சங்குக்கு சொல்கிறாங்கன்னு சரி சும்மா இருந்தாலும் அது தப்பு தானே அப்படின்றாங்க. தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மனை பார்த்துட்டு சரி அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே வந்து அந்த இடத்த விட்டு இருந்து போகிறாங்க. இந்த சைடு ஜும்மன் தான் ஆனால் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி டேஸை ஸ்கிப் ஆகுதுடா. ஜும்மன் தான் அவ்வளோ சோகமாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் ஏய் எதுக்கு இப்போ எவ்வளோ சோகமாக உட்காந்துட்ருக்க அப்படின்றாங்க. நான் இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்றாங்க. நான் 1 வாரம் ஆகுது அப்படின்றாங்க. 1 வாரம் ஆயிடுச்சா அப்படின்றாங்க. 1 வாரம் தான் ஆகுது அப்படின்றாங்க. ஜங்குக் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் என்ன அப்படின்றாங்க. நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்பேன், எனக்காக செய்றியா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் என்ன அப்படின்றாங்க. எனக்கு எங்கள் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படி சொன்னோன்னே ஜங்குக் தான் என்னது அப்படின்றாங்க. எனக்கு என் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்றாங்க. அண்ணாவை பார்க்கணுமா, இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்றாங்க. என்ன அவங்ககிட்ட கூப்பிட்டு போறியா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் என்ன விளையாடுறியா நீ அப்படின்றாங்க. இந்த சைடு ஜும்மன் தான் எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குது. இந்த உலகத்திலே என் மேலே ஒருத்தவங்க பாசமாக இருக்காங்கன்னா அது அவன் தான். அப்புறம் இன்னும் ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்போ அவங்க இல்லை. ஸோ இந்த உலகத்துலேயே என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கவன் அவன் மட்டும்தான். நானும் எங்கள் அண்ணாவும் அவ்வளோ க்ளோஸ். எங்கள் அண்ணன் நான் இல்லைன்னா ரொம்ப துடிச்சு போயிடுவான். இப்போ என்னை எங்கெங்கேயோ தேடிட்டு இருப்பான் என் அண்ணன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் சரி இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்றாங்க. எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்றாங்க. இப்போ எப்படி பார்க்க முடியும் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் ஃபேஸ் டல்லாகவே இருக்குது. இப்போ ஜங்குக் தான் சரி ஏந்து அப்படின்றாங்க. சைடு ஜிம்மன் தான் என்ன அப்படின்றாங்க. ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் எங்கே இழுத்துட்டு போகிற அப்படின்றாங்க. வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு ஜிம்மனை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. வெளியே கூப்பிட்டு வந்துட்டு ஜிம்மன் தான் அப்படி பார்க்குறாங்க. எதுக்கு இப்போ இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்ட்டு இப்போ ஜிம்மனை வந்து பார்த்துட்டு ஜிம்மனோட கையை விட்டுட்டு ஜங்குக் தான் அப்படி போய் உட்காடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. உட்காரு அப்படின்றாங்க. சரி ஜிம்மன் தான் இங்கேயா அப்படின்றாங்க. உட்காரு அப்படின்றாங்க. இப்போ அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல உட்காந்துட்டு கால் கீழே தொங்கப்பட்டால் கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். ஸோ கால் கீழே தொங்கப்பட்ட மாதிரி 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. இப்போ சும்மா தான் இப்போ எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்றாங்க. நீ தானே உங்கள் அண்ணனை பார்க்கணும் போல இருக்குன்னா ஆமாம் அப்படின்றாங்க. அதோ அந்த 3 பற்றி பேசு அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. நானும் எனக்கு தனியாக இருக்கும் போதெல்லாம் என் கூட இருந்தது அந்த 3 மட்டும்தான் ஒரு சப்போர்ட்டிவாக. ஸோ நீ இப்போ தனியாக இருக்க, நீ அந்த 3 கிட்ட சொல்ல உன்னோட கவலையெல்லாம். ஏன் அந்த 3க்கும் எனக்கு எவ்வளோ பெரிய சம்மந்தம் இருக்குது தெரியுமா. எனக்கு கவலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த 3 கிட்ட தான் சொல்லுவேன். ஸோ நீயும் உனக்கு சோகமாகவோ சந்தோஷமாகவோ இல்லை யாராவது மிஸ் பண்ணுறியோ எதை பற்றி வேணால் அந்த 3 கிட்ட சொல்லலாம், ஓகேவா அப்படின்றாங்க. சைடு ஜிம்மன் தான் இப்போ ஜங்குக்கை பார்த்து இப்போ நான் அந்த 3 கிட்ட சொல்லணுமா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மனும் அப்படியே வந்து அந்த 3 பார்த்துட்டு அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு தான் நான் அதுவும் கேட்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த இடத்துல படுத்துடுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் அப்படியே வந்து படுத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு சும்மனும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, ரொம்ப உன்னை பார்த்து 1 இயர் ஆகுது தெரியுமா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ நீ எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, இவன் இருக்கான்ல இந்த பொறுக்கி என்னை கடத்தி கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு என்னது அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் உண்மை தானே அப்படின்றாங்க. பொறுக்கி அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் சாரி ஒரு எமோஷனில் வந்துச்சு, எமோஷனலில் உண்மை வந்துச்சு சாரி அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் இந்த பொறுக்கி எனக்கு கடத்தி கூப்பிட்டு வந்துட்டாண்ணா, எனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலையா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான்
ஆமாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சும்மா இருந்தா அண்ணா என்ன சீக்கிரமாக இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கும் அப்படியே வந்து சரி சரி அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜங்குக் தான் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜும்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக் பார்க்குறாங்க. ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஜும்மன் என்ன பண்ணுறாங்கன்னா புக் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ பொறுமையாக ஜும்மன் வந்து ஜங்குக் கிட்ட எழுந்து வந்துட்டு பார்க்குறாங்க. பக்கத்துலேயே கீ வச்சுருக்காரு. இப்போ ஜும்மன் என்ன பண்ணுறாங்கன்னா பொறுமையாக அந்த கீ எடுத்துகிட்டு அப்படியே வந்து மெயின் டோர் கிட்டே போகிறாங்க. போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் ஆகிடுது. இப்போ ஜும்மன் என்ன பண்ணாங்கன்னா பொறுமையாக அந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி சைடு காமிச்சா ஜங்குக் தான் ஜும்மன் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து அந்த இடத்துல ஜும்மனை காணும். இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வச்ச கீயை காணும். போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறேன்னா அவங்க அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இப்போ ஜும்மனை பார்த்தா ஜும்மன் தான் அந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஓடிட்டுருக்காங்க. இவங்ககிட்ட எப்படியோ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு ஜும்மன் தான் எல்லா இடத்துக்கும் ஓடி போகிறாங்க பாருங்கள். கரெக்டாக ஒருத்தரை போய் இடிச்சிடுறாங்க. இப்போ ஜும்மன் தான் அப்படியே வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு மெம்பர் நிற்கிறாங்க. இப்போ ஜும்மன் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு கடைசி இங்கே கூப்பிட்டு வந்துட்டோம், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அந்த மெம்பரை ஜும்மனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜும்மன் தான் என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ அந்த மெம்பர் பின்னாடி ஒரு 4 மெம்பர் இருக்காங்க. அந்த மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா இந்த காட்டில் ஹண்டிங் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி மெம்பர்ஸு. இப்போ ஜும்மன் தான் ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த மெம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து ஜும்மனை பார்த்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மனோட ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. இப்போ ஜும்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவர் வந்து அவங்க கையை எடுத்து விடுறாங்க. இப்போ ஜும்மன் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து அவங்கள பார்க்குறாங்க. இப்போ அவங்க தான் ஆமாம் நீ எங்கேருந்து தப்பிச்சு வர அப்படின்றாங்க. இப்போ ஜும்மன் தான் அங்கே ஒரு வீட்டில் இருந்து அவன் நாங்கள் அடைச்சி வச்சுருக்கான், நாங்கள் வந்து ஒரு 7-8 நாள் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜும்மன் தான் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மெம்பரும் சரி நான் அவங்க இந்த பத்திரமா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர் அப்படியே ஜும்மனோட கையை பிடிச்சி இந்த சைடு இழுக்கிறாங்க. இப்போ ஜும்மன் தான் அப்படியே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பரோட கை பொறுமையாக எடுத்து விடுறாங்க. இப்போ அந்த மெம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா சரி இங்கேருந்து போகலாமா, நீ எங்கே போகணும் அப்படின்றாங்க. சியோருக்கு அப்படின்றாங்க. சரி வா, இங்கேருந்து அது ரொம்ப தூரம், உன்னை பத்திரமா கூட்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜும்மன் தான் அப்படியே வந்து அவங்க கையை வந்து பொறுமையாக எடுத்து விட்டு அவங்க கூட போகிறாங்க பாருங்க. அங்கே இருக்க 3-4 பேர் வந்து ஜும்மனை பார்த்துட்டே ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜும்மன் தான் அப்படியே வந்து பார்க்குறாங்க. இப்போ அவங்க 4 பேருமே ஒரு மொழியில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த லாங்குவேஜ் வந்து பார்க்குறாங்க ஜும்மனுக்கு அந்த லாங்குவேஜ் புரியுது. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஜும்மனுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க. அவங்க ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அந்த லாங்குவேஜில் வந்து ஜும்மனை இங்கேருந்து கடத்தி எடுத்துகிட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் அவங்க வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சு அவங்கக்கிட்ட வந்து நம்ம பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிக்கலாம், ஜும்மன் அதுக்கப்புறம் கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜும்மனா இதெல்லாம் தெரிஞ்சிடுது அவருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த லாங்குவேஜை படிச்சிருப்பார் இதுக்கு முன்னாடி, அதனால் அவருக்கு அந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது. இப்போ ஜும்மன் தான் ஐயோ ஜும்மன் நல்லா வாங்கிட்டு வந்து பிடிச்சி நேரம் வாங்கிட்டு மாட்டேங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாங்க. இப்போ சொல்லுப்பா அப்படின்றாங்க. நான் என் ஃபோனை இதோ அங்கே விட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. இப்போ அப்படின்றாங்க. இதோ வந்துடுறேன் 10 நிமிஷத்தை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் பின்னாடியே போயிட்டு அந்த இடத்த போய்ட்டு நடந்து போகிறாங்க பாருங்கள். இப்போ ஜும்மன் முன்னாடி அந்த மெம்பர் நின்றுட்டு என்னை பார்த்து நான் இல்சுவாய் மாற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மனோட கையை பிடிச்சி அப்படி இழுக்கிறாங்க. இப்போ ஜும்மன் தான் அப்படியே வந்து என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜும்மனோட நெக்கில் வந்து அந்த மெம்பர் தான் அப்படியே வந்து டைட்டாக வந்து அவங்க ஹேண்டை வச்சு அந்த மரம் இருக்கும்ல, அந்த காட்டில் மரம் இருக்கும்ல, அந்த மரத்தில் போய் எப்படி பின் பண்ணுறாங்க. ஜும்மனோட நெக்கில் அவங்க கையை வச்சு நல்லா பிடிச்சி அழுத்துறாங்க, அந்த கழுத்தை நெரிக்கிறாங்க. இப்போ ஜும்மன் தான் மூச்சு விட முடியாமல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த மெம்பரோட தலையிலே ஒரு கட்டை
வந்து போட்டாலும் அடிக்குது. இப்போ அந்த மெம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு ஜிம்மனோட நெக் அப்படியே விட்டாங்க. ஜிம்மன் அப்படியே கீழே உட்காந்துடுறாரு. அவரால் மூச்சு விட முடியல. இந்த சைடு அந்த மெம்பர் தான் அப்படியே யாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஜங்குக் தான் இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அந்த மெம்பர்கிட்ட வந்துட்டு ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் அப்படியே வந்து பாதி குத்தம் கொலையமாக ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட வராங்க. இப்போ அந்த மெம்பர் ஜிம்மன் முன்னாடி நின்றுட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போட்டு அடிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்ன பாஸு அவன் ஏன் ஆள் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கை பிடிக்கலான்னு போகிறாங்க. இப்போ அந்த மெம்பர் தான் என்ன சின்ன பையனை கடத்திட்டு வந்து அந்த காட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர் என்ன பண்ணுறாங்க ஜங்குக்கு அடிக்கலான்னு வராங்க. பாருங்க இங்கே பாரத்தில் அவன் என் ஆள் என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எஜ்மன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இன்சைட் அந்த மெம்பர் தான் திரும்பவும் ஜங்குக்கோட செஸ் அவங்க ஹேண்டை வச்சு நிப்பாட்டுறாங்க. இப்போ ஜங்குக் தான் 2 தடவை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்கே இருந்த எக்ஸ்ட்ரா 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஜங்குக் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அங்கே பெரிய ஃபைட் நடக்குது. ஜிம்மன் வந்து அந்த மரத்தாண்ட தான் உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் ஜிம்மனை பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் எல்லாரையும் அடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரே ஒரு மெம்பரை மட்டும் அப்படியே வந்து ஜிம்மன் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு எதுக்கு உனக்கு இந்த வேலை கம்முன்னு தானே இருந்தேன், உன்னை நம்பி தானே உன் கை கட்டு கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டேன், எதுக்கு இப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பரை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு சும்மா தான் அப்படியே வந்து டைட்டாக ஒரு கண்ணை முடிக்கிறாங்க. இப்போ அந்த மெம்பரை போட்டு அடிச்சுட்டு மிரட்டி அந்த இடத்த விட்டு அமுச்சு விட்டுறாங்க. இப்போ இந்த சைடு சும்மன் தான் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் கிட்ட வராங்க. இப்போ சும்மன் தான் அப்படியே வந்து பயமா இருக்கு, ஐயோ ஜங்குக் ஏதாவது பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு டைட்டாக மூடுறாங்க. இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறாங்கன்னா பொறுமையாக ஜிம்மன் கிட்ட வந்து ஜிம்மனோட லிப்ஸில் லைட்டாக ப்ளீடிங்காக இருக்கும். இப்போ ஜங்குக் தான் அந்த பிளட்டை லைட்டாக தடிச்சிட்டு பார்க்கலாம் எதுக்கும் நீங்கள் இந்த தேவையில்லாத வேலை சொல்லு, நானாக இருந்து வந்தேன் தப்பிச்சிட்டேன், இதுவே நான் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், உன்னை நம்பி தானே கை கட்ட அவுத்து விட்டேன், உன்னை நம்பி தானே கால் கட்டையும் அவுத்து விட்டேன், உன்னை நம்பி தானே எல்லாமே பண்ணேன், திரும்ப உன்னை கட்டி போட்டு வைக்கணுமா சங்கிலியில் அப்படின்ட்டாங்க. இந்த சைடு ஜம்மன் இல்லை அது வந்து அப்படின்ட்டாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு ஜிம்மனோட கையை கேட்குறாங்க. இப்போ ஜிம்மனை போய் அவர் கையை கொடுக்குறாரு. இப்போ ஜங்குக் தான் ஜிம்மனை பார்த்துட்டு ஏந்திரு அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு அப்படியே வந்து ஜிம்மனோட நெக்கிட்ட வந்து ஜிம்மனோட நெக்கில் வந்து அவர் கையை வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படின்றாங்க என்ன ரொம்ப பண்ணிட்டானா அப்படின்றாங்க. சைடு ஜிம்மன் தான் அப்படின்றாங்க வலிக்குதாண்ணா அப்படின்றாங்க. சைடு ஜிம்மன் தான் வலிக்குது அப்படின்றாங்க. சரி வா போகலாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை வந்து அப்படியே தூக்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி காமிச்சா ஜிம்மன் தான் வலிக்குது அப்படின்றாங்க. வலிக்கு தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் பொறுமையாக ஜிம்மனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, உனக்கு தான் நல்ல சாப்பாடு போட்டு நல்லா எல்லாமே பண்ணுறேன்ல, அப்புறம் எதுக்கு நீ ஓடி போகிற அப்படின்றாங்க. எனக்கு எங்கள் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்றாங்க. அண்ணாவை பார்க்கணுமா, ஏண்டா அதுதான் 3-10 பேர் சொன்னல அப்படின்றாங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் எங்கள் அண்ணாவை பார்க்கணும், நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க. இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க. என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்றாங்க. அதே ஒன்றும் பண்ண போகிறதில்ல இங்கே பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இங்கே பாரு, நான் உன்னை அடிக்கலை, தொல்லை பண்ணல, கொலை பண்ணல, எதுவுமே உன்னை பண்ணல, நீ இங்கே இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு இங்கே பாரு நெக்லெலாம் எப்படி பிடிச்சி வச்சுருக்கான் பாரு, அவனை கொண்டிருக்கணும் அப்படின்றாங்க. என் சைடு ஜங்குக் தான் அப்படி சொன்னோன்னே ஜிம்மன் தான் அதெல்லாம் பண்ணக்கூடிய தப்பு அப்படின்றாங்க. ஏண்டா இன்னும் கொலை பண்ணிருப்பான்டா 10 நிமிஷத்தில் அப்படின்றாங்க. என் சைடு ஜிம்மன் தான் அவர் பண்ணாலும் அவரை கொலை பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்றாங்க. சரிங்கய்யா சரிங்க, தப்பு நீதி நியாயம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னா ஜிம்மனுக்கு ஃபுட்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. அதுக்கு மார்னிங் தான் ஜங்குக் தான் அப்படி ஜிம்மன் வந்து எழுப்புறாங்க. இப்போ ஜிம்மன் தான் கொஞ்ச நேரம் வீட்டில் எனக்கு தூக்கம் வருது அப்படின்றாங்க. என் சைடு ஜங்குக் தான் என்னது அவனுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே எழுந்து உட்காடுறாங்க, விடுடா அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு தலை வலிக்குது நான் விட்டுறான் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜங்குக் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஃபேஸில் கை வைக்கிறாங்க பாருங்க. இப்போ ஜங்குக் தான் என்னடா எப்படி சுடுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தொட்டு பார்க்குறாங்க. சும்மா எனக்கு அவ்வளோ ஃபீவர் அடிக்குது. எப்போ ஜங்குக் தான் என்ன எப்படி ஃபீவர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எனக்கு வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது சும்மா தான் போதும் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட கை எடுத்து விடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் சரி சரி நீ படு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி படுத்துக்கிறாங்க பாருங்கள். ஜங்குக் தான் அப்படி கிச்சன் போயிட்டு ஜிம்மனுக்கு கஞ்சி அப்புறம் அந்த கோல்டு வாட்டர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மனுக்கு வந்து தொடச்சி விட்டுட்ருக்காங்க. அவர் பாடியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஜிம்மனுக்கு கஞ்செல்லாம் ஊட்டி விடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே அந்த கஞ்செல்லாம் குடிச்சிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக் தான் இந்தா குடி அப்படின்றாங்க. இல்லை எனக்கு போதும் அப்படின்றாங்க. குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மனும் குடிக்கிறாரு. இப்போ எனக்கு போதும்டா அப்படின்ட்டாங்க. இன்னும் கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு குடிக்க வச்சுட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கோட ஐஸையே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. ஜங்குக்கு வந்து எல்லா ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு ஜிம்மனை பார்த்துட்டு சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை படுக்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஜிம்மன் தான் ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிம்மன் தான் அப்படி பொறுமையாக எழுந்துட்டு சைடில் திரும்பி பார்க்குறாங்க. இங்கே பார்த்தாலும் ஜங்குக்கு இல்லை. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து எழுந்து வெளியே போகிறாங்க. போய் பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் பொறுமையாக ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் எதுக்கு இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்க ஆல்ரெடி ஃபீவர் இங்கே ஜல்லுன்னு காத்தடிக்க நீ உள்ளே போய் படு அப்படின்ட்டாங்க. இல்லை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு இப்போ ஃபீவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. ஓகே பரவாயில்ல நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ டேப்லெட் போட்டியா அப்படின்றாங்க. சும்மா டேப்லெட்னு எனக்கு டேப்லெட்டே பிடிக்காது தெரியுமா அப்படின்றாங்க. டேப்லெட் பிடிக்காதுன்னா ஃபீவர் வந்தால் ஓகேவா உனக்கு அப்படின்றாங்க. எனக்கு டேப்லெட்டே பிடிக்காது அப்படின்றாங்க. என் சைடு ஜங்குக் தான் பிடிக்கலனாலும் போட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. என்ன போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைடு ஜிம்மனும் ஜங்குக்கும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்கடா. ஓகேடா இந்த பாட்டு நான் எங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா நெக்ஸ்ட் பார்ட்ஸ் போட பார்க்குறேன். பாய்.